வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி சில பங்குகள், நம்ம ஏற்கனவே சொன்ன சில பங்குகள் கொஞ்சம் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை கிராஸ் பண்ணி போன பங்குகளை நம்ம முதல்ல ஒரு அலர்ட்டாக பார்த்துட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அதில் முதலாவதாக HFCL 84.40 இருக்குது. இது 60 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து 75, 88, 104 அப்படிங்கிற 3 லெவல்கள் நம்ம கொடுத்தோம். அதில் 75 கிடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதாவது குறிப்பாக இந்த வாரம் கடந்து 84 இருக்குது. ஸோ 88 தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதையும் கடந்து க்ளோசிங் கொடுக்குதான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு தயாராகிருங்க. கடந்து சென்றால் 104 வரைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய லெவலாக போகும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து ஒரு அலர்ட் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் மதர்சன் 122 ரூபாயில் க்ளோசிங். ஸோ 106 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக கொடுத்து அதற்கு மேலே 116, 132, 148 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். 132 வரைக்கும் போயிட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு கீழே இறங்கி மறுபடியும் அதே 106 சப்போர்ட் எடுத்து, குறிப்பாக இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா ஒரு டோஜி க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே க்ளோசிங் கொடுக்காம அந்த 106க்கு மேலே மெயின்டைன் பண்ணி அந்த டோஜி க்ளோசிங், இந்த மாதிரி டோஜி க்ளோசிங்ஸ் வந்துச்சுனாலே நமக்கு அந்த இடத்துல ஒரு முடிவை மாற்றக்கூடிய தன்மை, அதாவது இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமா இது இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான நல்ல தின்னாக இருக்கக்கூடிய டோஜிஸ் கிடச்சிது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்துச்சுனாலே நல்ல ஒரு வேகமான ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பமாகலாம். அப்படி பார்க்கும்போது இந்த 106ன்ற இடம் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறதுனால அழகாக 116 கடந்து 122 போயிருக்காங்க. அடுத்த லெவல்களாக 132, 148 இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இதையும் ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது ஒரு புது லெவலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த லெவல்லேருந்து 116க்கு மேலே ஒரு கீழே ஒரு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்தபடியாக 132, 148 இதில் நம்ம ஒரு வாய்ப்புகளாக எடுக்கலாம். புதுசாக என்ட்ரி ஆகிறவங்களுக்கு அது இல்லை, ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்கன்னா மறுபடியும் இந்த 132 நெருங்கி செல்லும்போது கவனமாக இருந்து அதை கடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் மட்டும் 148 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிக்கங்க. அதுக்காக தான் இதை நம்ம ஒரு அலர்ட்டாக எடுத்து போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். TTML, டாடா டெலி சர்வீஸ் மகாராஷ்டிரா. இந்த 33ன்றது நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ஏற்கனவே எடுத்து காமிச்சு இந்த லெவல்லேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வாரம் 44.73 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ 50 ரூபா அப்படிங்கிறது தான் நான் அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய லெவல். அதையும் தாண்டினா 64 அண்ட் 73. ஸோ கவனத்தோடு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் உங்களுக்கு ஒரு அலர்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் ஏரியாஸில் நம்ம கொடுத்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சிச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணுற நேரங்களில் நமக்கு வேலை செய்யும். மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலைன்னா நமக்கு ஒன்றும் வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் அந்த சப்போர்ட் ஏரியாஸ் எப்படி ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தோடு பார்த்துக்கணும். ஏன்னா இப்போல்லாம் உண்மையாகவே எல்லாருக்குமே ஒரு மனவேதனையோடு தான் இருப்பாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ டெஃபினட்டாக எல்லாருக்குமே டவுன் ஆகிருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறது கூட அவங்களுக்கு கொஞ்சம் என்ன அவர் சொல்கிறாரு, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் இப்போ வர்றதே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சில பேர் கமெண்ட் பண்ணுறவங்கலாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. எனிவே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தானே, நம்ம அதை குறையாக சொல்ல முடியாது. வியூஸும் எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கிறதையும் நான் பார்க்கும்போது தெரியுது. அதனால தான் நான் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட நான் வீடியோ போடாததுக்கு ஒரு காரணம். ஸோ பொறுமையாக செயல்பட வேண்டியதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு சிரமமான சந்தர்ப்பங்கள் வரும்போது அதற்கு தகுந்தார் மேலே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ண நம்ம ஒழிய பதட்டப்படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கவனத்தில் கொண்டுங்க. அடுத்து இந்த வாரத்துக்கான என்னுடைய புதிய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு டாடா மோட்டார்ஸ் லிமிடெட், TMCV. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் 2 டைப்பாக பிரிச்சுக்கிட்டாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு ஹெவி வெஹிக்கிளாக பிரிச்சுட்டாங்க. அதில் TMCVன்னு இருக்கக்கூடியது 444 ரூபாய் 55 காசுகளில் க்ளோஸ் ஆன இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ எடுத்திருக்கேன். 376லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து, அதுவும் குறிப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வால்யூமோடு திரும்பியிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக இதனுடைய லெவல் எப்படி இருக்குன்னா 443க்கு மேலே க்ளோசிங் வச்சாலே கொஞ்சம் ஓகே.
அந்த வகையில் இந்த வாரம் 444 தான் இருக்குது. 443 ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தாலும் 420 வரைக்கும் நம்ம ஒரு மேக்ஸிமம் பேஸ் பார்க்கலாம். அந்த லெவல் வரைக்கும் கூட வந்து போகலாம் திருப்பி. அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸை நான் பார்க்கக்கூடிய லெவல்ஸ் வந்து 458, அதற்கும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 481, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 509ன்னு இதற்கு முன்னாடி சென்ற உச்சம். ஸோ இதை பொறுத்தளவில் இது பிரித்த பிறகு இது உருவான ஒரு இடம். இந்த 509 வரைக்கும் தான் நெருங்கி போயிருக்கு. ஸோ அதையும் உடச்சி போயிடுச்சு இந்த தடவை அப்படின்னா அடுத்தபடியாக 545 அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய லெவலாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறதுனால, கேண்டிலும் நல்லா பெருசாக இருக்கிறதுனால தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாரங்கள் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி ஸ்ட்ராங்காக 458ங்கிறது ஒரு இன்ட்ரீம் லெவலாக தான் நான் போட்டிருக்கேன். லெவல் அது அவ்வளோதான். அது ஒரு நீங்கள் டார்கெட்டாக பார்த்துடக்கூடாது. இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய க்ளோசர் லெவலாக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் தள்ளி இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த லெவலை தாண்டி போச்சு அப்படின்னா 481, 509 அண்ட் 545 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸாக இருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்புகளை இந்த லெவல்லேருந்து கொடுக்குதான்னு பாருங்கள். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். 155 ரூபா 71 காசில் முடிச்சிருக்காங்க. 157 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ஆல்மோஸ்ட் அந்த நெருக்கத்தில் தான் வந்து நிறுத்தியிருக்காங்க. அதற்கு மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா 177ங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 199, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 214, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 235ங்கிற இந்த 4 லெவல்ஸ்கள் கீழே இந்த ஆரம்பித்து இருக்குது. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 140ங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங், அதையும் தாண்டிச்சுன்னா 117. ஸோ இந்த 2 லெவலுக்குலேருந்து தான் திரும்பி ஒரே வாரத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக போயிருக்கு. ஸோ அடுத்த வாரம் இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸுகளை நோக்கி நெருங்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அர்பன் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த அர்பன் கம்பெனி லிமிட்டடை பொறுத்தளவில் 100 ரூபாய்க்கு நெருங்கி வந்து அங்கேருந்து 137க்கு திரும்பியிருக்காங்க. அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த லெவலை தாண்டாத இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிட்டு கூட திருப்பி அதை உடச்சி கீழே வந்திருக்கு. இப்போ அதே இடத்துல தான் நெருக்கத்தில் இது ரெசிஸ்ட் ஆகிருக்கிறத இந்த வாரம் க்ளோசிங்க்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். 136.90 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ உடச்சி இதற்கு அடுத்த க்ளோசிங் போச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு லெவலாக நமக்கு போகிறது 151ங்கிற லெவல், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 163ங்கிற ரெண்டாவது லெவல், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 180ங்கிற மூன்றாவது லெவல், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 201ங்கிற நான்காவது லெவல். இப்படி தொடர்ந்து 4 லெவல்கள் இதில் வாய்ப்புகளாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் 201 தான் மேக்ஸிமம் உச்சம் போன இடம். அங்கேருந்து வந்து தான் இப்போது இது கடந்த ஒரு 5 வாரங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் எடுத்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ உடச்சி மேலே க்ளோசிங் செல்லும்போது வாய்ப்புகள் கொடுத்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இதில் உங்களுடைய முயற்சிகளை எடுங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. பொதுவாகவே இந்த கீழே பேஸில் வந்து அந்த திரும்புது பாருங்கள், அந்த திரும்புகிற இடம் வந்து கீழேன்னு மட்டும் இல்லை, மேலேயாக இருந்தாலும் சரி கீழேயாக இருந்தாலும் அந்த கேண்டிலும் குறைஞ்சிரும், அந்த கேண்டிலோட திக்னஸும் குறைஞ்சிரும், சில நேரம் கேண்டிலே கூட குறைஞ்சிரும். அப்படி ஒரு குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் கூட நமக்கு அந்த இடம் திரும்புகிற இடமா மாறும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி லிமிடெட். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து 23ல் வந்து நல்ல ஒரு பாருங்கள், அந்த கேண்டில்ஸ் அப்படியே தின்னாகி அந்த இடத்துல அதற்கு மேல் கொண்டு கீழே போகிற அளவுக்கு ஒரு லெங்க்த்தியான ஒரு ரெட் கேண்டில்ஸும் கொடுக்கல, மேலேயும் ஸ்டார்ட் ஆகாமல் அங்கேயே இருந்து ஒரு பேஸை எடுத்து திரும்புறதை, ஒரு யூட்டர்ன் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அதில் ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் போன வாரம் இருந்து அந்த 23லேருந்து திரும்பியிருக்கு. நம்ம அதை அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல, கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் போன வாரம் கிடைக்கல. இந்த வாரம் 39க்கு மேலே 40 ரூபா 88 காசில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 39ம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதை கடந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 55ங்கிறது முதல் லெவலாகவும், அதற்கு அடுத்தபடியாக 74ங்கிறது இரண்டாவது லெவலாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 90ங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ கவனத்தோடு பாருங்கள். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க.
அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐஆர்பி இன்ஃப்ரா லிமிடெட். இது வந்து ஸ்டாக்ஸ் ரீசெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ₹21.66 க்ளோசிங். ₹20ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக இருந்து இந்த இடத்துலேயே தான் இப்போ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இதை நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க, ஒரு லாங் டேர்ம் பேசிக்ஸில் பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த ₹20 கீழே ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம, அதாவது க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா 18 கீழே வராத வரைக்கும் நமக்கு இதில் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படி 18 கீழே போயிடுச்சுன்னா 16, 12லாம் அடுத்த சப்போர்ட் ஏரியாக்கள். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நல்ல இந்த இடத்துல ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த பேஸ்லேருந்து இப்படி திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு முதல் வாய்ப்புகளாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 27 அப்படிங்கிறது இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 31ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 36ங்கிறது இதுக்கு 3வது லெவலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ஒரு பெனி ஸ்டாக் தான். வேணும்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லாபத்துலேருந்து ஒரு 20% எடுத்து ஒரு ரிஸ்க் எடுத்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் என்னுடைய ஸ்டைல். நான் வந்திருக்கிற லாபம் ஏதாவது வந்திருக்குன்னா அதில் ஒரு 20% இந்த மாதிரியான பெனி ஸ்டாக்ஸில், அதாவது பிலோ ₹50 கீழே இருக்கிற ஸ்டாக்ஸுகளில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அதில் போனாலும் சரி வந்தாலும் சரி கீழே 0வில் நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை தான் முயற்சி பண்ணுவேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பொறுத்தளவில் ரொம்ப மோசமான பென்னி கிடையாது. கிட்டத்தட்ட ₹5, ₹6, ₹4ன்ற லெவலில் நம்ம எடுக்கலை. அதை இங்கேருந்து திரும்புகிற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லைனாலும் கொஞ்சம் வால்யூமோடு நீங்கள் போட்டுட்டிங்கனாலும் அந்த 18 கீழே ஹோல்ட் பண்ணாமல் இந்த லெவலுக்கு மேலேயே மெயின்டைன் ஆச்சுன்னா மட்டும் உங்களுக்கு இந்த 3 லெவல்களும் வாய்ப்புகளாக இருக்கும்ன்ற மாதிரி நினைப்பில் நீங்கள் இதை தேர்ந்தெடுத்து செய்யலாம். அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2 நாட்களுக்குள்ளே இந்த போர் சூழ்நிலைகள் வேறு விதமாக மாறி, அதாவது நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, திருப்பி ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சொன்ன ஸ்டாக்குகள் என்னவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கடினமாக இருக்குது, மார்க்கெட் அன்றைக்கி ஓப்பனிங் ரொம்ப மோசமாக இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம செயல்படுறது நல்லது. ஏன்னா அது டெக்னிக்கலாக இறங்காது, அந்த நேரத்தில் பேனிக்கில் இறங்கும். ஸோ பேனிக்கில் இறங்கும்போது அந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்காது. யார் கையில் என்னென்ன இருக்குதோ படப்படன்னு வித்துட்டு வெளியில் போகணுங்கிறது. ரெண்டாவது, சில நேரங்களில் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஆப்போசிட் சைடில் இப்போ மேலே எல்லாருமே லாங்கில் வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு வேளை ஏதாவது நியூஸஸ் வேறு மாதிரி திரும்பிச்சுன்னா டக்குன்னு பேனிக்கில் செல் பண்ணி பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தாலும் மார்க்கெட் வேகமாக இறங்கும். இதெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் நடக்கும்னு நான் சொல்லலை. நடந்தால் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதி காத்திருந்து நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. கவனத்தோடு செயல்படுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சரியான வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டும் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.